தமிழ் திரையுலகை மட்டுமல்லாது நிஜ வாழ்க்கையிலும் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்த நகைச்சுவையின் முடிசூடா மன்னர் கலைவாணர் NSKயின் 109வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் நாகர்கோவிலில் உள்ள கலைவாணரின் இல்லம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாயத்தில் கிடப்பதுடன் அவரது வாரிசுகளும் வறுமையில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லாமல் இருந்தால் எப்போதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என மகாத்மா காந்தி முன்மொழிந்த கருத்தை பல மேதைகளும் அறிஞர்களும் வழிமொழிந்திருக்கிறார்கள். தனி மனித ஆரோக்கியத்தின் வைட்டமின் மாத்திரையாக கருதப்படும் நகைச்சுவை சினிமாவில் சிரிப்பை மட்டுமே வரவழைத்த காலம் ஒன்று உண்டு. சிரிக்க மட்டுமே வைத்த நகைச்சுவை கலைவாணர் NS கிருஷ்ணனின் வரவுக்கு பிறகு சிந்திக்கவும் வைக்க தொடங்கியது. முரட்டுத்தனமான மூங்கில் இனிய இசை தருகின்ற புல்லாங்குழலாய் புது பிறப்பு எடுத்ததைப் போல ஆழமான செய்திகளை, அருமையான கருத்துக்களை நகைச்சுவை என்னும் தேனில் கலந்து கொடுத்ததால் கலைவாணர் NS கிருஷ்ணனின் புகழ் கடல் கடந்தும் சென்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒழுகினச்சேரியில் 1908ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி பிறந்த கலைவாணரை இளமையில் வறுமை கவ்விக்கொண்டது. வறுமையிலிருந்து தன்னையும் தன் குடும்பத்தினரையும் காப்பாற்ற சிறு வயதிலேயே நாடக கொட்டைகளில் சோடாவிற்கும் சிறுவனாக தனது பணியை தொடங்கினார். பின்னர் வில்லுப்பாட்டு கலைஞராக தன் கலை உலக வாழ்க்கையை தொடங்கினார். சினிமாவின் ஆரம்ப பள்ளியான நாடகத்தில் தன் பங்கை செலுத்திவிட்டு திரைத்துறையில் அடியெடுத்து வைத்தார் NS கிருஷ்ணன். 1936ஆம் ஆண்டு வெளிவந்த சதிலீலாவதி படம்தான் அவர் நடித்த முதல் படம். தான் நடிக்கும் படங்களில் தனக்கான வசனங்களை எழுதுவதில் முன்னோடியாக திகழ்ந்த NS கிருஷ்ணன் பல சீர்திருத்த கருத்துக்களையும் முற்போக்கு சிந்தனைகளையும் நகைச்சுவை கலந்து அளித்ததால் மக்கள் மனதில் உயர்ந்து நின்றார். ஒன்னிலிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி ஒன்னிலிருந்து சம்பள தேதி ஒன்னிலிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21 30 வரைக்கும் திண்டாட்டம். 21 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். தொடர்ச்சியாக 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த NS கிருஷ்ணன் பல படங்களில் சொந்த குரலில் பாடிய பாடல்கள் எளிய மனிதர்கள் அரிய கருத்துக்களை கற்றுக்கொள்ளும் பல்கலைக்கழகங்களாக அமைந்தன. மதுரத்தை தனது மனவாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு தன் வருமானத்தின் பெரும் பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொடை வள்ளலாக திகழ்ந்த NS கிருஷ்ணன் தனது 49வது வயதில் காலமானார். காலங்கள் கடந்தும் அவர் புகழ் பேசப்படும். அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நாகர்கோவிலில் உள்ள மணிமேடை சந்திப்பில் 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் MGR கலைவாணருக்கு சிலை ஒன்றை அமைத்தார். தமிழ் மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த NS கிருஷ்ணனின் குடும்பம் தற்போது வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டு கிடக்கிறது. வள்ளலாய் வாழ்ந்த NS கிருஷ்ணன் வாழ்ந்த இல்லம் கேட்பாரற்று இடிந்து விழும் நிலையில் உள்ளது. வீட்டு வரி கொடுத்து வீட்டில் உள்ள காரியம் கணக்கு பார்த்து வரவு செலவு பார்த்துட்டு இவ்வளோ காலம் இருந்தேன். இப்போ எனக்கு வயசும் ஆகிப்போச்சு. அரசாங்கம் எனக்கு புதுப்பிச்சு தந்தா ரொம்ப தாழ்மையோடையும் கேட்டுக்கிட்டேன். ஒரு வீடு தான் இவாள் 5 6ன்னு வரியை போட்டுட்டாங்கோ. நான் வாடகைக்குட்டு ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா வரி கட்டுங்க. பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வீடு மாத்திரம் நல்லாக்கி தந்தா போகிறோம். தாத்தா எவ்வளவோ கலை உலகத்தில் சிரிக்க வைத்து சிந்திக்கவும் வைத்தாங்க. இந்த வீடு தாத்தா வாழ்ந்த வீடு. இந்த வீட்டில் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் வீடு ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த வீடு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல எங்களால். அரசு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு இந்த வீடை நீங்கள் எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி தந்து எங்களுக்கு நல்ல வழியில் ஒரு பதில் எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரி இந்த வீடை மெயின்டெனன்ஸ் பண்ணி தர மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். கலைவாணரின் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலை அளிக்க வேண்டும் என்றும் நாகர்கோவிலில் அவருக்கு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டம் தமிழ் திரையுலகில் அடையாளம் காணப்பட்ட ஒரு மாவட்டமாக மாறுவதற்கு கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் செய்த பணி மிகவும் சரித்திர சாதனையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய குடும்பம் அவருடைய மறைவுக்கு பிறகு மிகவும் நலிவுற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை யாரும் கவனிப்பார் இல்லாமல் இருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கி அந்த
குடும்பத்தின் வாழ்க்கையை புனரமைப்பு செய்து தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பகுத்தறிவு கொள்கைகளை பரப்பியவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பிறந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைய அவருடைய பிறந்த தினத்தில் அவரை நினைவு கூறுகிறது. அதே வேளையில் அவருடைய குடும்பத்தார் மிகவும் நலிவுற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று அவருடைய வீடு பாழ்பட்டு கிடந்த காலகட்டங்களில் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வீட்டை மீட்டுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமை என்னவென்றால் தமிழக அரசு அந்த மாபெரும் கலைஞர் என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய குடும்பத்தாரை கண்டுகொள்ளவில்லை. அவருடைய வீடு நிலவரங்களெல்லாம் பாழடைந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையில் இன்றைய பிறந்த தினத்திலாவது தமிழக அரசு இந்த விஷயங்களில் தனி கவனம் செலுத்தி அவருடைய உறவினர்களுக்கு அவருடைய வாரிசுகளுக்கு உரிய மரியாதை செலுத்தி வறுமையிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும். சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த கலைவாணரின் குடும்ப வாரிசுகள் வறுமையின் சோகத்தை தற்போது அனுபவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.